அறப்போர் இயக்கத்தினுடைய தோழர் ராதாகிருஷ்ணன் இப்போது களத்திலிருந்து பார்க்கின்ற போது மக்களினுடைய கோபம் ஒரு பக்கம் இயலாமையின் விளைவாக அழுகை குரல் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், மற்றொரு பக்கம் கோபத்தின் விளைவாக பொன்முடி மீது சேர்வாரி இறைக்கப்படுகின்றது. நம்ம என்ன அப்படின்னு நம்முடைய ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியுடைய ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் களத்திலிருந்து வருகிறார். பல இடங்களில் தண்ணீர் இலைமீறி போகிறது, அடிப்படை வசதிகள் குடிப்பதற்கு இல்லை, அவர்களுடைய உடைகள் மாற்றுவதற்கு கூட சில கிராமங்களில் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தட்டில் இந்த சாமான்கள் கூட அடித்து போய்விட்டது, கையிலே காசு இல்லை, உணவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் இதுவரை வந்து பார்க்காத சூழ்நிலையில் 16 பேர் ஒட்டுமொத்தமாக உயிரிழப்பு. இதெல்லாம் இணைத்து சொல்லுங்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? திமுக அரசு எந்த அடிப்படையில் இவ்வளவு தொய்வாக ஒரு நிவாரண முகாம்களை நடக்கிறாங்க? இந்த ஆஃப்டர் ஃப்ளட் வெள்ளம், இந்த மழை பிரச்சனைக்கு முன்னால் சாத்தனூர் டேம் திறந்ததில் அதில் ஒரு அறிக்கை கூட கொடுத்துருந்தார். மேதாவிகளுக்கான அறிக்கையாக மேதாவி அமைச்சர் அவர்கள் கொடுத்த அறிக்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கணுன்னு பார்க்குறேன். ஏன்னா இன்னமும் ஒவ்வொரு முறையும் இவங்க ஒரு முன்னுக்கு பின் முரணான அறிக்கையை கொடுக்குறாங்க அப்படின்றது இதிலே நம்ம சொல்ல முடியும். முதல்ல இந்த 5ஆம் கட்ட அறிக்கையும் 4ஆம் கட்ட அறிக்கைக்கு இடையில தான் பிரச்சனை. 5ஆம் கட்ட அறிக்கை 2:45 மணிக்கு இரவு நடுநிசில. ஆனால் இவர் அறிக்கையில் என்ன குறிப்பிடுறாருன்னா முற்பகல் 2:45. யாராவது எந்த மேதாவி குறிப்பிடுவாங்கன்னு இப்போ தான் அந்த மேதாவிகள் குறிப்பிடுறாங்க. 2:45 மணியை முற்பகல்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்த வரி எப்படி தெரியுங்களா இருந்தது? விடியற்காலை 3 மணி. விடியற்காலை 3 மணி முதல் 8 மணி வரை குழப்பம். நள்ளிரவு 12 மணி. இப்போது 2:45 நள்ளிரவா முற்பகலா இல்லை விடியற்காலையா? 2 பேருமே வரும்ல 3 மணிங்கிறது. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த மேதாவி அறிக்கை ஒரு பக்கம். இதில் குறிப்பிட்டதில் 4ஆம் கட்ட அறிக்கை இரவு 10 மணிக்கு 1ஆம் தேதி டிசம்பர் 10 மணிக்கு கொடுக்குறாங்க. 30,000 கண்ண அடி திறக்கிறதா. இப்போது 10க்கும் அடுத்த 5ஆம் கட்ட அறிக்கை 2:45. அப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா 1,80,000 கண்ண அடி அப்படின்றாங்க. இந்த 30,000 கண்ணாடியிலேருந்து 1,80,000 கண்ணாடிக்கு இடையில 4-5 மணி நேரம் இருக்குது. இந்த 5 மணி நேரத்தில் திடீர்னு 1,80,000 கண்ணாடி உள்ளார வந்துருச்சா? இல்லையே. இடையில 12 மணிக்கு 60 மாறுது, 1 மணி வாக்கில் திரும்பவும் 1,00,000 கண்ணாடியாக மாறுதில்ல. அப்போ இடையில ஏன் எந்த அறிக்கையும் கொடுக்கல? இதில் பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த டேங்கோட கெப்பாசிட்டி இருக்குல்ல, 119 அடி கெப்பாசிட்டி. 25 நவம்பர் அப்போது அதோடைய டேங்கோட கெப்பாசிட்டி 117.75 அடி, அதாவது 7,041 கண்ணாடி. அதோட கெப்பாசிட்டி வந்து 96.17%. 25 நவம்பரில் ஆரம்பித்து 26, 7, 8, 9, 30ஆம் தேதி வரைக்கும் அது மாறவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. 1ஆம் தேதி இரவு இவங்க இந்த 4ஆம் கட்ட அறிக்கை கொடுத்தாங்களா, அதே 96 அடி 96% தண்ணியை சேமித்து வைக்கிறாங்க. இவங்க இந்த 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் வெளியேற்றினாங்கல்ல, அப்போ தொகையை இன்க்ரீஸ் பண்ணி 96% டேங்கோட கெப்பாசிட்டியில் 96%க்கு பதிலாக ஏற்கனவே நம்ம வேறு இதில் இவங்க எப்போவுமே என்ன சொல்கிறாங்க, இங்கே சென்னையில் செம்பரம்பாக்கம் பார்க்கலையான்றாங்க. செம்பரம்பாக்கத்தை நடந்ததை விட இது கூடுதலாக குறைச்சலான்னு அந்த மேதாவிகள் தான் இப்போ சொல்லணும். அதே 96% ஏன் மேனேஜ் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் 75% இப்போ செம்பரம்பாக்கம் வச்சுருக்கீங்களா, புழல் வச்சுருக்கீங்களா? ஏன் அதை அப்போ குறைச்சி வைக்கல? இதே 96% கடந்த ஒரு வாரமாக வச்சுருந்ததோட விளைவு நள்ளிரவில் அபரிமிதமான தண்ணியை திறந்து வைக்கிறீங்க. அந்த அண்ணாநகர் மூங்கில்பட்டு துறையில் அந்த கிராமமே அழிஞ்சு போயிருக்கு. ஆமாம், நீங்கள் 30 நான் தூங்க போகும்போது ஒரு விவசாயி நினைக்கிறாங்க திருவண்ணாமலையில் என்ன டேமை திறந்து விடும்போது 30,000 கண்ணாடின்னு நைட்டு 10 மணிக்கு ஏதோ செய்திகளை பார்க்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. தூங்க போகும்போது என்ன நினச்சிருப்பாங்க, சரி 6 ஃபுல்லாக தண்ணி போகும்போது 30ன்றது 50,000 கண்ணாடியாக மாறலாம், பெரிய பிரச்சனை இருக்காது நினைப்பாங்க. அந்த மக்களுக்கு அந்த கால்குலேஷன் கூட தெரியாது, எளிமையான மக்கள். இன்னொன்னு விவசாயி கொஞ்சம் பேர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாருக்கும் தெரியுதோ தெரியல, ஒரு பக்கம் கொஞ்சமாவது அறிஞ்சிருப்பாங்க. 6 ஃபுல்லா போகும் தான் ஒரு நினைப்புல தான் தூங்க போய். நீங்க சொல்றது கரெக்ட். நைட்டு 2 மணி 3 மணிக்கு 60ல இருந்து 50ஆவோ 80ஆகவோ 1 லட்சமோ 1.5 லட்சமோ மாத்தாம 30ல இருந்து 1.80க்கு மாத்திருக்கீங்க. இது அபரிமிதமானதா இல்லையா? இது தவறா இல்லையா? ஏன் இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் தன்னுடைய மேதாவி தன்மையை வெளிப்படுத்தி இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறாருன்னு தெரியல. இதில் டேட்டா படி அவங்க கொடுத்ததே என்ன சொல்லுது, 96% நீங்கள் டேங்கோட கெப்பாசிட்டியை ஒரு வாரமாக ஏன் வச்சிருக்கிறீங்க?
நீங்கள் 80 மாற்றிருக்கணுமா இல்லையா? இல்லை, அதுக்கு ஃபோர்காஸ்ட் இருக்கு, அதனுடைய முன்னறிவிப்புகள் வரும். இதை வைத்திருந்தால் இந்த மாதிரி ஆபத்து வருங்கிறத குறைச்சிருந்தாலே தவிர்த்திருக்க முடிய இழப்பு. இது ஒரு பெரிய ஆச்சரியமான விவகாரமா இருக்கு. இந்த இழப்புக்கு முழு பொறுப்பு அரசு தான். இந்த மிஸ்கம்யூனிகேஷன் எங்க இருந்து வந்துச்சு? அரசு தான் காரணம். இப்போ இதை குறைச்சிருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த 1 லட்சம் கண்ணாடி நைட்டு 12-2 மணிக்கு வருது இல்லை, அதை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? சேமித்து வச்சிருக்கலாம். 30,000-60,000 கண்ணாடி அப்போவே அந்த ஒரு வார காலகட்டத்தில் குறைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மிட் நைட்டில் வர வேண்டிய தண்ணியை சேமித்து வச்சுருக்கலாம். நீங்கள் பகல் நேரத்தில் 1 லட்சம் இல்லை 2 லட்சம் கூட திறந்து விட்டுருக்கலாம். அப்போ பகல் நேரத்தில் தங்களுடைய உடைமைகளையோ தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களையோ தங்களுடைய குழந்தைகளையோ உடைமைகளையோ பொருட்களையோ பணத்தையோ இல்லை பேங்க் சம்மந்தமான ஆவணங்களையோ இல்லை நிலங்களை பாதுகாக்கிறதுக்கான வழிகளையோ அந்த வாரத்து கால்வாய் போக்கு கால்வாயில் எங்கே மடமாத்தம் பண்ணணுமா அந்த பொருள்கள் வண்டிகளையோ பைக்குகளையோ இதெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கான வழிகளை ஏற்படுத்தியிருக்க முடியும். ஸோ அப்படி இருந்தால் இட்ஸ் மச் ஸ்கோப் ஃபார் எவாக்குவேஷன். எஸ். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? உங்களுக்கு மக்களை வெளியேற்றுறதுக்கு பகலில் நேரம் கிடச்சிருக்கும், உடைமைகளை காப்பாற்றுறதுக்கு பகலில் நேரம் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக. அப்போ இந்த நிர்வாக குளறுபடி நடுநிசியில் எங்கே இருந்து மிட் நைட்டில் நீங்கள் திறந்து விட்டு எத்தனை மணிக்கு வச்சுருக்கீங்க? 8 மணி வரைக்கும். ஏன் 10 மணிக்கு மேலே இருந்தால் மக்கள் வெளில வந்து எவ்வளோ தண்ணி வெளில போயிருக்கு தெரிஞ்சிடும்ன்ற பயமா? அப்போது நீங்களே என்ன சொல்கிறீங்க? 30,000 கண்ணாடியிலேருந்து திடீர்னு 1.80 6 மடங்கு கூடுதலாக திறக்க வேண்டிய தேவை. அவங்க உங்களுடைய நிர்வாக குளறுபடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தண்ணி வந்துருச்சு இல்லை, அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? லோக்கல் கவர்னன்ஸ் நம்ம 1.80 திறக்க போகிறோமே, இங்கேருந்து பல மைல் தூரங்கள் உள்ளார இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் போய் சொல்லணுமே, கரையோர மக்களுக்கு சொல்லணுமே. யார் சொல்லணும்? நாங்கள் வெளியிட்டுட்டோம். நைட்டு கரண்ட்டு வந்து முதல் நாள் இரவே இல்லை நிறைய இடங்களில். இந்த புயல்னால அடிச்சுட்டு போயிருமோன்றதுல ஒரு பிரச்சனை, டவர்லாம் ஒர்க் ஆகலைன்ற பிரச்சனைலாம் இன்னும் மக்கள் சொல்கிறாங்க. அப்போ இரவில் எப்படி செய்தி போயிருக்கும்? அப்போ அவங்க எப்படி வெளில போயிருப்பாங்க? இந்த ஒரு குறைந்தபட்ச சிந்தனை கம்யூனிகேஷன் இருக்காது, மொபைல் ஃபோன் இருக்காது, சார்ஜரில் கரண்ட் இருக்காது சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் மத்தியில் இதெல்லாம் கடந்ததுக்கு பிறகு இன்னமும் ஒரிஜினலான அங்கே உண்மையாகவே எவ்வளோ இழப்புன்னு நம்மளால் அளவிட முடியலை. அளவிட பணிகள் முடிவடையலை. ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? உதய விழா நடந்துக்கிட்டு இருக்கு. யார் நடத்துகிறாரு? மருத்துவத்துறை அமைச்சர். தமிழ்நாடு மக்களுடைய மருத்துவத்தின் மீது, மக்கள் நலன் மீது, தமிழ்நாடு ஹெல்த்து மக்களின் இருக்கக்கூடிய ஹெல்த்தை பார்த்தினா விழிப்புணர்வு இருக்கக்கூடிய, விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய முகாம்கள் நடத்தக்கூடிய அமைச்சர் இங்கே உதய விழாவில் ப்ரெசென்ட் ஆகி இல்லைல்ல நாங்கள் உதய விழா தான், ஏன் 1 வாரம் தள்ளி பண்ணுங்க, இல்லை ஒரு 2 நாள் ரத்து பண்ணுங்க. மக்கள் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் தவிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஒன்றிய அரசில் 2,000 கோடி ரூபா வேணும்னு கேட்க தெரியுது. ஆனால் பிறந்தநாள் விழாவை நீங்கள் கொண்டாடுங்க சார். யார் வேணான்னா நீங்கள் மெடிக்கல் கேம்பை எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்கணும்? வெரி நெக்ஸ்ட் டே அங்கே மருத்துவத்துறை அமைச்சர் இருந்திருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக பேசுவோம். தோழர் ராதாகிருஷ்ணன், இப்போ நம்முடைய பிரபு காந்தி அவர்களும் நம்முடைய திராவிட இயக்க ஆய்வாளர் ஐயா துரைக்கருணாவும் மத்திய அரசுடைய நிதி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நிதி ஃபிகரையும் இப்போ சொன்னாங்க. இப்போது தட் ஷுட் பி டிரான்ஸ்பரன்ஸ். எல்லோரும் சொல்கிறது வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று. இப்போ ஏற்கனவே 10,000 கோடி அளவிற்கு பாதிப்புண்டெல்லாம் சொல்லப்படுகின்றது. அரசு கேட்டது 2,000 கோடி. மைய அரசு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இது சரியான அளவில் விக்டிம்ஸ் பாதிப்புக்கு போய் சேருமா? திமுக அரசு ஆட்சி வந்ததுக்கு பிறகு 2022 பெருவெள்ளம் மழை ஒன்று இருந்தது, பெருமழை இருந்தது. 21 இறுதியில் இருந்தது. அப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், 22 நம்ம சரி பண்ணிடுவோம். நாங்கள் சென்னையும் ஸ்தம்பிச்சது. 2 நாளில் சோசியல் மீடியாவில் மீட் எடுத்தாங்க சென்னையை. அண்ணா அறிவாலயம் மட்டும்தான் சென்னைன்னு நினச்சிக்கிட்டாங்க. அடுத்த 2-3 நாள் வேளச்சேரி மற்ற இடங்கள்லாம் பாதிக்கப்பட்டதெல்லாம் வெளில வந்தது. இது 2022 மட்டுமே 21-23 பெருமழையிலையுமே இருந்தது. சரி, இந்த பக்கம் இந்த டேட்டாவையாவது உருப்படியாக எடுத்திருந்தாங்கன்னா, கடந்த மழையில் ஏரல் பகுதி டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய தென்காசி, நெல்லை, அது போன்ற காயல்பட்டினம், ஏரல், புன்னக்காயல், தெற்காத்தூர், வடக்காத்தூர் கம்ப்ளீட்டா நெல்லைக்கு கீழே நல்ல மழை இருந்தது. தூத்துக்குடி வரைக்கும் நல்ல மழை இருந்தது. அதில் உப்பளம் போயிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அங்கவே இப்போ இந்த டேட்டாவை சென்னையை நாங்கள் ஏற்கனவே பேரிடராக நல்லா கையாளுறோம், அதாவது பெருமழையோ வெள்ளத்தையோ கையாளுறோம்னு சொல்லக்கூடியிருந்தா அதுக்கு பிறகான டேட்டாவை வெளிப்படையாக வச்சுருக்கணுமா இல்லையா? அதில் ஒரு படிப்பினை கற்றிருந்தா கூட இந்த தென் தமிழகம் பாதிக்கப்பட்டதில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கலாம். சரி, அதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, நல்லா மழை வந்துச்சுன்னே வச்சுக்கோங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி வரலாறு காணாத மழை. ஆஃப்டர் மழைக்கு பிறகான காலத்தில் மீட்பில் நீங்கள் டேட்டா எடுத்திருந்தீங்கன்னா, அதை உருப்படியாக அனாலிசிஸ் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா, இப்போ இந்த இதை நீங்கள் பண்ணியிருக்கலாமா இல்லையா? இப்போயும் வரலாறு காணாத மழை,
ஒவ்வொரு முறையும் மழை வரும்போது வரலாறு காணாத மழை சரி. அப்போ வரலாறு காணாத மழைக்கு பிறகு நீங்கள் என்னத்தை தான் கற்றுக்கிட்டீங்க? இந்த கேள்வி வருமா வராது? வரும்ல. இப்போ இந்த தொகை வருதா? இப்போ திமுக அரசுக்கு இயற்கை நிறைய டைம் கொடுத்து படிப்பினைக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கு. வாய்ப்பும் வந்து 21, 22, 23. இப்போவாவது உண்மையாகவே அங்கே என்ன பாதிப்பு அப்படின்றத டேட்டாவை வெளியிட சொல்லுங்க. வரலாறு காணாத மழையை கண்டோம் சரி, வரலாறு காணாத மழையை கண்டோன்றது உங்களுக்கு எப்படி வரும்? டேட்டா தானே சொல்லணும். இவ்வளோ பாதிப்பு, இவ்வளோ பெரிய பாதிப்பை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தது, அப்போ உண்மையாகவே நம்ம எதிர்க்க முடியும். இது வரலாறு காணாத மழை தான், இந்த பாதிப்பு பெருசு தான், உண்மையாகவே இம்பாக்ட் ஜாஸ்தி. ஒவ்வொரு முறையும் வரலாறு காணாத மழை, ஆனால் அதுக்கு பிறகான எந்த தரவும் வெளிப்படையாக இல்லைன்றது நமக்கு தெரியுது. இப்போது இங்கே மரக்காணத்தில் ஆரம்பித்து விழுப்புரம், திருவண்ணாமலை, அந்த சைடு கிருஷ்ணகிரி வரைக்கும் நல்ல மழை பெய்ஞ்சிருக்குல்ல, அங்கெல்லாம் ஊத்தங்கரையெல்லாம் வரலாறு காணாத மழை தான். ஆனால் அந்த பாதிப்பை உங்களுக்கு அளவிடுறதுல என்ன பிரச்சனை? இந்தந்த இடங்களில் பாதிப்பு. இப்போ நமக்கு என்ன, ஒரு தலைமுறையே தன்னுடைய உழைப்பை இழந்திருக்கு. அவங்க எழுப்புறதுக்கு இன்னொரு தலைமுறை போகும். அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அவங்க வீடுகள் கட்டியிருக்காங்கல்ல, அந்த வீடுகள், அங்கே இருந்த வீட்டுக்குள்ளே இருந்த உபகரணங்கள், வீட்டுடைய பயன்பாடு பொருட்கள், இன்னொரு பக்கம் ஆடு மாடுகள் எல்லாம் போச்சு. கால்நடைகள் எடுத்துக்கங்களேன், நிறைய பேர் கால்நடைகளை கொட்டியில் அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல, விழிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கல, எங்கே போயிருக்குன்னே தெரியல. இப்போ அவங்களுக்கு எத்தனை கால்நடைகள் நீங்கள் கணக்கெடுப்பீங்க? உங்களுடைய கோஆப்ரேட்டிவ்லையோ பிடிஓலையோ இல்லை பஞ்சாயத்துலையோ இந்த தரவுகள் இருக்குமா இல்லையா? இல்லையே. இப்போ இந்த தரவுகள் இருக்கணும், குறைந்தபட்சம் இருக்கணும். தரவுகள் இல்லை, இருக்கணும் இல்ல, அதுதானே ஒரு அரசாங்கம். அதைத்தான் நம்ம கேட்குறோம். நம்ம என்ன கேட்குறோம்? இவ்வளவு கிராமங்களில் கிராம பஞ்சாயத்து, கிராம விஏஓ, பிடிஓட்ட தரவு இருக்குமா இல்லையா? இவ்வளவு ஆடுகள், இவ்வளவு கோழிகள், இவ்வளவு மாடுகள், இவ்வளவு எருதுகள், அதை வெளியிடுங்க. கம்ப்யூட்டர்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் வரலாறு காணாத மழைங்க, அதை ஏற்றுக்குறோங்க. இப்போ இழப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த இழப்போட விவரங்களையாவது இப்போ வெளியிடுங்க நம்ம கேட்குறோம். இப்போ ஒரு பஞ்சாயத்தில் இவ்வளவு குடும்பங்கள் இருந்தது, வரலாறு காணாத மழைன்னானதுனால தான் பள்ளிக்கூடத்தை நீங்கள் எப்போ திறக்க போகிறீங்க? விழுப்புரம் மாவட்டத்தில் திங்கக்கிழமை தான் திறக்க போகிறீங்க. ஏன்? அந்த அளவுக்கு பள்ளிக்கூடமே பாலாட பிரச்சனையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதில்ல. கரெக்ட். அப்போ மாணவர்கள் வருவதற்கு வழி இல்லைன்னு தெரியுதில்ல, சாலைகள் உடைபட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்குல்ல, பசங்க தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ இந்த தரவுகளை, இவ்வளவு பள்ளிக்கூடங்கள், இவ்வளவு உபகரணங்கள், அதை வெளியிடுங்க. மாவட்ட அலுவலகங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, மருத்துவமனைகள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த தரவுகளை வெளியிடுறதுல என்ன பிரச்சனை? தரவுகளை மடியில் இருந்ததானே, வந்த கையில் சரக்கு இருந்தால் தானே. அப்போ நீங்கள் கையாள முடியாமல் தானே இருக்கிறீங்க. இது கையாள தெரியாததுனாலயா, கையாளவே வக்கு இல்லையா, திராணி இருக்கா இல்லையான்றது தரவு தான் சொல்லும். இதை சொல்லணுமா இல்லையா? ஆனால் இன்னொரு பக்கம் உண்மையாகவே அங்கே விளைநிலங்கள் நம்ம போன அமர்வில் கூட பேசியிருந்தோம். மழை முடிந்த அடுத்த மறுநாளே பேசும்போது அந்த விளைபொருட்கள் வெளியில் வராததுனால விளைநிலங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே அறுவடையை நோக்கிட்டு இருந்தது, அது ஒன்று. ரெண்டாவது, இந்த விளைபொருட்கள் உற்பத்தி ஆகி வெளியில் சந்தைக்கு வராததுனால சந்தையுடைய டிமாண்ட்ஸ் கடந்த 2 நாளாக பாருங்கள், எல்லா பொருளோட விலையும் அதிகமாக இருக்குது. உணவுக்கான பொருட்கள் எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. இது சுற்று வட்டார மாவட்டங்களில். இதுக்கு அரசு இதோட லேப்ஸ் எங்கன்னா அந்த விளைபொருட்களை வெளில கொண்டு வர முடியாமல் அழிஞ்சு போயிடும். இப்போவுமே மீட்கிறதுக்கான எந்த முயற்சியும் விளையக்கூடிய எந்த பொருளும் வராது. அது ஒரு பக்கம், அது ஒரு சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போது செய்யாறு சிப்காட்டில் அந்த விவசாய நிலங்களை அப்புறப்படுத்துறது காமிச்ச வேகத்தை, விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட வேகத்தை இந்த மீட்பு பணிகளுக்கு காமிச்சிருக்காங்களா அப்படின்னா பெரிய கேள்வியாக தான் இருக்குது. 7 பேர் சரிவில் சிக்கி இறந்ததுக்கு பிறகும் அந்த உடலின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அரசு, அந்த இறப்பை கண்காணித்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு, நூற்றுக்கணக்கான பேர் உடைமைகளை இழந்து தன்னுடைய கண்ணீரை சொல்ல முடியாத அளவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசு, இன்னொரு பக்கம் மருத்துவமனைகளில் நெடுநாள் நோயாளிகளாக ட்ரீட்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ அந்த மாத்திரைகளும் மருந்துகளும் கிடைச்சிருக்குமா, எப்போ கிடைக்குன்ற கேள்வியோடு இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய எதிர்காலத்தை நம்பியிருந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள், இன்னொரு பக்கம் இந்த சிப்காட் இண்டஸ்ட்ரி மற்ற சிறுதொரு தொழில்கள் பண்ணவங்க, இவங்க எல்லாருமே அரசை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசு இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழலுக்கு மத்தியில் நாங்கள் பேரிடரை சிறப்பாக கையாண்டோன்னு தன்னைத்தானே சொல்லிக்குன்னா மனசாட்சியோட தான் சொல்கிறாங்களா? இது வெக்கமாக இல்லையா, அவமானமாக இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குமா இருக்காது? ஒரு மருத்துவத்துறை அமைச்சர் சென்னையிலேயே இன்னும் இருக்கிறாரு, தொழில்துறை அமைச்சர் எங்கே போனார்? அவர் ஏன் இன்னும் அங்கே போய் சேரலை? சிறு குறு தொழில்களுக்கான இன்சூரன்ஸ் இருந்திருக்கா இல்லையா? இன்சூரன்ஸ் இல்லாதவங்களுக்கு அரசு என்ன செய்ய போகுது? கால்நடைகள் பால்வளத்துறை அமைச்சர்
இங்கே கால்நடைகள் போயிருக்கு, அந்த பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு, இவங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்ற தரவுகளை வெளியிட சொல்லுங்கள். இது வேளாண் துறை அமைச்சர் வேளாண் துறை சார்பாக இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளோ வீடுகள், இவ்வளோ விவசாய நிலங்கள், இவ்வளோ உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு, இதை மீட்கிறதுக்கு உடனடியாக வெளியிலேருந்து கொள்முதல் பண்ணணுமா இல்லை மற்ற இடங்களில் உடனடி உற்பத்தியை பெருக்கணுமா, இந்த தரவுகளை யாரும் சொல்லணும். அப்போ இந்த துறை அமைச்சர்கள்லாம் துறை ரீதியாக புள்ளிவிவரங்களை வெளியிடுவாங்களா, தகவலை வெளியிட சொல்லுங்கள். அப்போ இது எதுவுமே இல்லாமல் நாங்கள் பாட்டு இன்றைக்கி கூட திறப்பு விழா நடந்தது, எங்கேயோ அதை திறந்து வச்சுருக்காங்க, இதை நாங்கள் துவக்கி வைக்கிறோம், அதை நடத்தி ஒரு வாரம் வேறு வேலைகள் நடக்கட்டுமே. 4-5 மாவட்டங்களில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1 கோடி பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டு நீங்களே அறிக்கை விட்டுருக்கீங்களா, 6ல் ஒருத்தன் பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. அப்போது அங்கே போய் மொத்த அமைச்சர்களுமே உட்கார்ந்துருக்கதை காட்டிலும் இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு ஏதோ செய்யுங்க. அதை விட உங்களுக்கு என்ன பெரிய வேலை? அது பெரிய வேலை இல்லையா? வேலை இல்ல. அது இருக்கா இல்லையா? 6 கோடி மக்கள் 7 கோடி மக்கள்னா 1 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க அங்க போய் கவனம் கொடுக்கறத காட்டிலும் துறை ரீதியா நாங்க மற்ற வேலைகள் செய்யற அதை செய்யற ஒரு வாரம் கழிச்சு கூட செய்யுங்க. யார் கேட்க போறாங்க? மக்களுக்கு அங்க குடிக்கிற தண்ணி இல்லாம தவிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க, தன்னுடைய அடிப்படை உணவு உடைகள் எல்லாமே போயிருக்கிறதா கஷ்டப்படுறாங்க. நீ பாக்குற களத்துல ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நம்முடைய நிருபர்கள் சிறப்பாக ஒளிபரப்பு. நீர்வளத்துறை அமைச்சரையும் ஹைவே மினிஸ்டர் அந்த பாலம் கட்டின அமைச்சரையும் ஒரே ஒரு கேள்வி, 3 மாதம் அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பாலம் இருக்கு, அதுக்கு பின்பாக இருக்கக்கூடிய பாலம் இருக்கு, இந்த பாலம் ஏன் போயிருக்கு, இதுக்கு என்ன பதில் இருக்கு? அதை அப்படியே விட்டுருவோம். நீர்வளத்துறை அமைச்சர் நான் அறிக்கை கொடுத்தேன்றார்ல, ஜெயா டிவி 1 நிமிஷம் 2:45 ஃபிளாஷ் நியூஸ் செஞ்சுன்னா ஜெயா டிவியில் சொல்லியிருப்போமா மாட்டோமா இல்லையா? நீங்க சொல்லியிருப்பீங்களா இல்லையா இந்த மாதிரி இவ்வளவு தூரம் திறக்க போறாங்கன்னு? அப்போ ஏன் இந்த முன்னுக்கு பின் முரணான வேஷமான வார்த்தைகள்?